மகாயஜ்ஞத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு ஹோமங்கள் நடக்க போறது. ரோகாத் உச்சதே ரோகாது பந்தோ உச்சேத பந்தனாது. நம்மளுக்கு பெரும் ரோகம் இருக்குமேயானால் அந்த ரோகத்திலிருந்து விடுபடணும்னா பகவான் நாராயணனை தன்வந்திரி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்பதான் ரோகத்திலிருந்து விடுபடுவோம். பயான் உச்சேத பந்தனாது. இந்த சம்சாரம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பந்தம் இருக்கே, பிறவி இறப்பு இறப்பு என்றும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலேருந்து நம்ம தாண்டப்படணும் அப்படின்னா பகவான் விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணணும். மார்கழி மாசம் பிரமாரகத்தி புண்ணிய காலம் சிரவண நட்சத்திரம் எல்லாம் அமைஞ்சிருக்கும். சிரவண நட்சத்திரத்துல விஷ்ணுக்கு இன்னைக்கு யாரும் ஒருத்தர் சிரவண நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருக்காரோ அவளுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் பகவான் நாராயணன் பண்றாங்க. இந்த மார்கழி மாச மகாத்தியத்துல மாக மாச மகாத்தியம்னு சொல்லுவாங்க. கடவுள் மாச மகாத்தியத்துல புராணங்கள்ல சொல்லப்படாது. நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் ஐயப்பன் சன்னிதியில கிடைச்சிருக்கு. ஐயப்பனுக்கும் தன்வந்தரிக்கும் பல ஒற்றுமை சொல்லலாம். என்ன ஒற்றுமை அப்படின்னா முதல்ல பிறப்பொற்றுமை. அமிர்த மதனம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துலதான் விஷ்ணு தன்வந்தரி வந்தார். அதே அமிர்த வசனம் நடந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துலதான் மோகன ரூபமாக இருந்திருக்கக்கூடிய விஷ்ணுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பிறந்த ஹரிஹரன் என்னும் சொல்லக்கூடிய சாஸ்தா. அப்ப என்ன அப்படின்னா பிறப்பொற்று இவா ரெண்டு பேருக்கும் இருக்கு. அந்த இன்னைக்கு அமைந்திருக்கு பார்ப்போம். அது மட்டும் சொல்ல முடியாது. இந்த ஆயுர்வேதம்னு கொடுத்தவர் தன்வந்தரி தான். அவருக்கு 4 விதமான சிஷ்யா. அதுல சுஷ்ரூஷுன்னு ஒருத்தர். அவர் தனக்கு சேவை பண்ணியே அவர்கிட்ட வித்தியை வாங்கிட்டார். அவர் தான் சரக சங்கீதம் சொல்லக்கூடிய ஆயுர்வேதம். நம்ம டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்திருக்கும். இன்னைக்கு நம்மளால ஆயுர்வேத ரீதியாக எதுவும் நிரூபணம் பண்ண முடியல. ஆனா அந்த சரக சங்கீதங்கிற கிரந்தத்தை பார்த்தோம் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இது 3 நாள என்னெல்லாம் நம்மளுக்கு சரீரத்தை வாதம் எல்லாத்தையும் சொல்லிருக்கா. குஷ்டரோகம், சொரியாசிஸ், எக்ஸிமா எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கா. அதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நிரூபணம் பண்றதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஒரு சர்ஜன் சொல்றோமே கார்டியோ தொராசிக் சர்ஜன் அப்படின்னு. பிறந்த குழந்தைக்கு அவ ஆபரேஷன் பண்றா. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. இதெல்லாம் சென்வந்தரி அவருடைய சிஷ்யருக்கு சொல்லி இதெல்லாம் இங்கே வரைக்கும் வந்திருக்கான். இங்கே வரைக்கும் இதெல்லாம் ஆண்டாலும் மாணிக்கவாதர்களும் திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் பாடல எது பழமையாக இருக்கோ அந்த பழமையாக இருக்கக்கூடிய பரம்பொருளும் நீயாகவே இருக்கா அப்படின்னு பாடிட்டு புதுமையாக என்னெல்லாம் புதுமையா என்னெல்லாம் டெக்னாலஜி மூலியமாக வளர்ந்தோ எல்லாம் பகவான் இஷ்டபூர்வமாக இருக்கார் அப்படின்னு ஆண்டாலும் பாடுறா. அப்பேற்பட்ட எல்லா சிகிச்சை சஸ்திர சிகிச்சைன்னு பேர் ஆபரேஷனுக்கு. நீங்க போய் தரக சங்கீதா யாராவது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுன்னா சஸ்திர சிகிச்சான்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுல போய் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா விதமான சிகிச்சையும் நம்ம ஆயுர்வேதத்துல சொல்லப்படுது. அதை கொடுத்தவர் தன்வந்தரி. அப்ப என்ன அப்படின்னா ஒரு ஆயுர்வேதத்துல வாழ்வியல் முறையை சொல்றாரு. எனக்கு நீ ஆரோக்கியமாக இருக்கணும்னா சரீரவாக்கியம் தர்ம சாதனம். உன்னுடைய முதல்ல நீ என்ன பார்க்கணும்னா சரீரத்தை பார்க்கணும். அதுதான் முதல் தர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சாத்வீகமாக இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கணும். நம்மளுடைய மனசை சித்தசுத்தமாக இருக்கணும். ஒழுங்கமாக ஈரமாக இருக்கணும். இந்த மாதிரியாக இருந்தேன்னா நீங்க ஆரோக்கியமாக இருப்ப அப்படின்னு தன்வந்தரி ஆரோக்கிய சாஸ்திரத்தை குறித்து ஆயுர்வேத சாஸ்திரத்தை சொல்லப்படுறா. அதெல்லாம் நம்ம சாஸ்தாவுக்கு சபரிமலைக்கு யாராவது போறோம் அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா அதற்கு நம்ம விரதம் எடுத்துக்கிறோம். அந்த விரதத்தை எடுத்துக்கிறதுனால என்ன விரதம் எடுத்துக்கிறோம்? முதல்ல ஆகார நியமம் வேணும். பொதுவாக எங்க அப்பா சொல்லுவா எல்லா சுவாமியும் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா பூஜை எடுத்துட்டதுக்கு அப்புறமாக தான் நம்ம அதுல இருக்கக்கூடிய விரதத்தை எடுத்து போகணும்னா ஐயப்பன் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா முதல்ல நியமத்தை பண்ணிட்டுதான் ஐயப்பன்டையே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஐயப்பன் அப்ப என்னன்னா விரதத்தை எடுத்துட்டு இந்த மாதிரியான என்ன ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்ட நியமங்களோ அந்த நியமத்தோட சேர்ந்து பகவான் சபரிமலையில இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனை பாவனம்ங்கிறது இன்னி வரைக்கும் தொட்டு சம்பிரதாயமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. அப்ப என்னன்னா அவர் ஆயுர்வேதத்துல சரீரத்தை பார்த்துக்கிறதுக்காக சொல்றார். சரீரத்தை பார்த்துட்டேன்னா நீ ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம்னே சொல்றார். இங்க நம்ம விரதத்தை இருந்து நேர போய் சபரிமலை ஐயப்பனை போய் பார்க்கிறோம்.
இது ஒரு ஒற்றுமை. அடுத்தபடியாக என்னன்னா இவர் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு ஆயுர்வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை கொடுக்கிறார். நம்ம ஐயப்பன் என்ன பண்றார் அப்படின்னா அமிர்தமாக விளங்கக்கூடிய தர்மத்தை சம்ரட்சணம் செய்வதற்காக தர்ம கர்த்தாவாக அவதாரம் பண்ணி நம்ம சம்ரட்சித்து இருக்கார். அப்ப என்னன்னா ஆயுர்வேதத்தை கொடுத்தவர் தன்வந்தரி, நம்மளுடைய தர்மத்தை காக்கக்கூடியவர் ஐயப்பன். இந்த மாதிரி பல ஒற்றுமை சொல்லிட்டே போலாம். நம்மளுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் தன்வந்தரியை கொள்வார், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார். பிரஷ்னதஸ்சைவ பாஸ்வரஸ்ட மகாபலோ ஆகர்ண பூர்ண தன்வானு லக்ஷேனாம் ராமலக்ஷ்மண. பகவான் அக்ரதா முன்னாடியும் காக்கறானாம், முன்னாடியும் பிரஷ்னதா முன்னாடியும் காக்கறானாம், பாஸ்வதா சைடிலையும் காக்கறானாம். அக்ரத பிரஷ்னஸ்ட பாஸ்வரஸ்ட மகாபலம் ஆகர்ண பூர்ண தன்வானு. அப்படி ராமனிடம் சொல்றான், ஆகர்ண தன்னுடைய அப்பேர் கட்டவனாக ராமனும் லக்ஷ்மணனும் காக்கிறான் என்று சொல்லக்கூடிய தன்வந்தரி மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் என்றாலும் அசுபம் பிராப்தியால் அவளுக்கு அசுபமே ஏற்படாது. அவளுக்கு எப்பொழுதும் மங்களம் தான் ஏற்படும். வேதாந்தகோ பிராமணஸ்யாது சத்ரியோ விதிபவேத் வைஷ்யோ தனமவத்யாது சதுர்த்தஸ்து சுகம் அவாபுதா. இந்த நம்முடைய பரம்பொருளை அடையணும் அப்படின்னா நம்ம விஷ்ணுவை பூஜை பண்ணணும். நல்ல ஆத்த தர்மத்தை இன்னைக்கு நம்மளுக்காக பாடுபட்டிருக்காலே மிலிட்டரியில இந்த பிஏபி கவர்மெண்ட் ரீதியாக மிலிட்டரியில இவ்வளவு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காலே பாடுபட்டிருக்காலே நம்ம உலகம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம உலகம் முதல்ல வரணும் அப்படின்னா அதற்கும் சஹஸ்ரநாமம் தன்னுடைய பூஜை பண்ண வேண்டியது. வைஷ்யோ தனசமர்த்தஸ்யாது, நீங்க தனசமர்த்தி ஏற்படணும் அப்படின்னாலும் விஷ்ணுவை தான் ஸ்தோத்திரம் பண்ணாது பண்ண வேண்டியது. சுகமாக வாழணும் அப்படின்னாலும் சுகம் அவாப்பு, சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாலும் விஷ்ணுவை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆகையால் நம்மளுக்கு எல்லா விதமான சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோகமும் நம்மளை விட்டு விலகி மனதில் இருக்கக்கூடிய மனோவியாதி ஆதி வியாதி சரீரத்தில் வந்ததுன்னா அதுக்கு பேரு வியாதி, மனசுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆதியே பேரு. சீரியதே இது சரீரம் அடிக்கின்றே வர்றதுனாலதான் அதுக்கு சரீரமே பேரு. அதனால நம்மளுக்கு எல்லா விதமான வியாதியும் பகவான் போக்கி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சுவாமியிட பிரார்த்தனை பண்ணிப்போம். பூர்ண மதா பூர்ண வஸ்துவாக ஏற்பட்டிருக்கார், அக்னிஸ்வரூபமாக தன்வந்தரி இருந்திருக்கார். பூர்ண மதா பூர்ண விதம். நம்மளும் இந்த மாதிரி தெய்வீக செயல்ல ஈடுபடுறதுனால பூர்ணமான காரணமாக விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு, தன்வந்தரி மகாவிஷ்ணு. பூர்ணமதா பூர்ண விதம் பூர்ணா பூர்ண மதச்சதே. அந்த பூர்ணத்திலிருந்து பூர்ணமாக நம்ம வந்ததுனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளும் பூர்ணமாக இருக்கணும்னு அத்வைத சித்தாந்தமாக ஆதிசங்கர பகவத்பாதால் நிலை நாட்டினாலோ நம்மளும் நிலையை வேதாந்தத்துக்கு போனா முடியாது. வேதாந்தத்துக்கு போனா என்ன சொல்றானே புரியாது. ஏதோ சாதனம்பா சாத்தியம்பா ஆத்ம சாட்சாத்காரம்பா சுரூபம்பா ஏகப்பட்ட பரிபாடுகள ஒரே வார்த்தைக்கே 10 வார்த்தை சொல்லுவா. அதெல்லாம் புரியவே முடியாது. சுத்தி விட வேண்டியதுதான். எவ்வளவு எளிமையாக விட்டாலும் நம்மளால முடியாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா அத்வைதத்தை பிரம்மசூத்திரம் வேதவியாசர் வேதாந்த மார்க்கத்துல கொடுத்தார். புரியல என்ன பண்ணார், ஆதிசங்கர பகவத்பாதால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி கொடுத்தார். அதுவும் புரியல என்ன பண்ணா ரமணருடைய டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்மளுக்கு நன்மையை எடுத்து கையில கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த வேதாந்த சாஸ்திரங்கள்லாம். இப்ப அடியே வேதாந்த சாஸ்திரம் படிச்சுருக்கேன், கையில எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனாலும் முடியாது. அதெல்லாம் அந்த ஒரு நிலையை நம்ம தொடரணும்னாலே கர்மா பண்ணணும். கர்மா பண்ணினாதான் அந்த நிலையை அடைய முடியும். டேரக்டா நம்ம 10வது படியில ஏறணும்னா உப்பரை கடிச்சு விட வேண்டியதான், விழுந்து அடிக்கொண்டு. அப்ப என்னன்னா இந்த மாதிரி வேத சம்ரட்சணம், வைதீக சம்ரட்சணம், சௌத்த கர்மா, அக்னிஹோத்திரம் முதலிய கர்மானுஷ்டானங்கள் நடக்கணும். நடக்கலைன்னா ரொம்ப சிரமம். அதனால எல்லா சம்ரட்சணமையும் பண்ணி எல்லா இந்த மாதிரியான கர்மாக்களில் கலந்து, கர்மான்னா இந்த மாதிரியான உற்சவங்கள்ல கலந்து நம்ம திரவிய சகாயமோ இல்ல மானசீகமான சகாயமோ மேன் பவர் இல்லைன்னா இந்த மாதிரி கர்மாக்கள் தான் பண்ண முடியாது.
இந்த வழியான சாரீரகமான அதில் கலந்துட்டு நம்ம அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கணும். அந்த மாதிரி பெற்றிருந்தோம்னா உங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார். இன்றைய நேரத்தில் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதட்சதே பூர்ணத்த பூர்ணத்வ மாதாய என்னதான் மிச்சம் இருக்கும்னா பூர்ணம் ஒரே வஸ்து தான் இருக்கும். என்ன வஸ்துனா தான் பரம்பொருளாக விளங்கக்கூடிய தன்வந்திரி மகாவிஷ்ணு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இதோட இந்த ரொம்ப கடியாயிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். அதனால எல்லாரும் கலந்துட்டு இப்ப பிரமாதமான ஹோமம் கீழ சமயம் இருந்தா அந்தந்த ஹோமத்தினுடைய சாராம்சத்தை சொல்றோம். அதுக்கான சமயம் இருக்குன்னா ஆரம்பமே ஆரம்பிச்சு வசோத்தார வரைக்கும் என்ன போடுது எல்லாத்தையும் சரகத்தை பார்த்துன்னு சொல்லுவோம். எல்லாரும் கலந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பகவான் தன்வந்திரி விஷ்ணுவையும் சாஸ்தாவையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹர ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தன்வந்திரி ஹோமத்துக்கு நம்ம ஷடாட்சம் விடவாணி வந்திருக்கோம். அது எப்படி அமைஞ்சு வந்திருக்கு பார்ப்போம். எத்தனை சொன்னாலும் போராது. அவர் பேர் வந்து சபரி விடவாணிகள் தான் நமக்கு தெரியல. ஐயப்பன் சபரினாக உட்கார்ந்து சபரி விடவாணிகள் வந்து தன்வந்திரி ஹோமத்தை இது பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து எத்தனை நாள் அவர் சோமையாடி ஒரு 2-3 மாசம் முன்னாடி சோமையாகம் பண்ணிட்டு தான் எனக்கெல்லாம் மகாத்மியம் பார்த்தாலே இன்னைக்கு சோமையாடி பண்றவா ரொம்ப ரொம்ப நேரம் சொல்லணும். அது 25-25 தான் இருக்கும். அது மேல இருந்தாலும் அதிலே சோமையாடி சோமையாகம் எல்லாருக்கும் பெரிய ஒரு யாகம் முடியாது. சோமை மகாபூரிகள் ஏகமில்லும் சிவார்ப்பணம் அப்படின்னா சோமையாகத்தை வந்திருக்கார். தன்வந்திரி ஹோமம் நீங்க சொன்ன மாதிரி மகாபுரைக்கு போட்டியாச்சு. இன்னைக்கு நம்ம தன்வந்திரி ஹோமம் பண்றோம். அடுத்தது ஐயப்பனுக்கு பூர்ணாதி வந்து சாஸ்திராபதி பண்ண சொன்ன மாதிரி அப்பா அம்மா பிள்ளைக்கு பண்ண போறோம். அந்த மாதிரி எப்படி அமைச்சு வந்துருக்கு வர மாதிரி அதனால சொன்ன மாதிரி எல்லாரும் அமைதியா இருந்து காதல பண்ணாலே எல்லாருக்கும் மகா புண்ணியம். அதே மாதிரி வேதி விஷ்ணுசாரம் விஷ்ணுசாரம் அஸ்தோத்திரம் ஆவாரணம் எல்லாம் ஐயப்பன் கூட எல்லாம் ஆவாரணம் அஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி அடுத்தது ஹோமம் அனுசரத்தில் எல்லாரும் பண்றோம். எல்லாம் பொறுப்பு வைக்கிறோம். எல்லாரும் இதே மாதிரி அவருக்கு கோடி 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 நமஸ்காரம். அவர் ஒரு நாளைக்கு வேண்டி நான் எப்படியாவது வந்து இங்க படிப்போம். சத்தியமா சொல்றேன். அவருக்கு ஒரு நாள் அங்கேயே உடம்படியா இருக்க நான் வந்து சொல்றேன். ஒரு நாளைக்கு அடுத்த நாளைக்கு உங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருமா பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்ல அவாவால் வந்து அக்ஷர ஆசீர்வாதம் பற்றவர் அதுக்கப்புறம் அக்ஷர வாங்கி எல்லாரும் இருந்து வாங்கி சமாதானம் எங்க லைவ் ஃபேஸ்புக்ல யாரும் தர்மத்தில் வந்து கொடுக்குறாரோ இல்லையா போராடு இவரெல்லாம் நிறைய பேர் அவரை பார்த்து பாடினதற்கு அவர் பிரசாதம் அங்கே போச்சுன்னா சுப்பலட்சுமி சொல்லலாம். ஹாய் நின்னா, குட் மார்னிங். I am. You going to
எனக்கு சேர் எடுத்துட்டே போனோம், இல்லைன்னா சேர் கிடைக்கும். அங்கே போனான், அங்கே ஒன்றும் சேர் இல்லை. சரி, நீ இதில் உட்காந்து நான் வருவேன், இங்கே திருப்பியும் வருவேன். ஏய் ஏய் சுப்பு, ஏய் சுப்புலட்சுமி, உங்கள் அம்மா தானே? அம்மா தானே? மாமி, மாமி இங்கே கொஞ்சம் எனக்கு இடம் கொடுக்கணுமே, எனக்கு இங்கே இது பண்ணணும், வேற சேர் கொடுக்கணும். இல்லை இல்லை, அதான் அந்த மாமா வந்துருக்காரு, அந்த சேர் தாங்க மாமா, இதுலேருந்து ஒரு சேர் தான் இருக்கும். இந்த ஜன்னலெல்லாம் திறக்கணும், இங்கே இதை சாத்தி இங்கே வை. ஏன்னா இது இப்போ இந்த ஹோமத்தில் பயங்கர சூடு வரும், சூடு வந்தால் மொபைல் ஹீட் ஆகிடும், வெடிக்கும் இல்லையா? மொபைல் வெடிக்கும். இருக்கட்டும், இருங்கோ இருங்கோ, தணுப்பு காலம் தானே, ஒட்டின்னு இருக்கலாம். கையில் ஒதுக்கி வச்சிருந்தேன், நான் அதுக்கு தான் இந்த போர்ட்டபிள் வச்சிருந்தேன். பரத் பரத் இல்லைன்னா வரவே காட்டாவே वेंटिलेशन तभी होगा।
भगवते अंगारकग्रहाय नमः पाणिने प्रथमं मध्यं मदिष्टाग्ने सूनं लोकेभ्यानि मारुदाजनो विष्णुन्दर विष्णानि पनानिराज स्वाहा नमः शुक्राय पाणिने प्रथमं मध्यं मदिष्टाग्ने सूनं लोकेभ्यानि मारुदाजनो विष्णुन्दर विष्णानि पनानिराज स्वाहा नमः शुक्राय पाणिने प्रथमं मध्यं मदिष्टाग्ने सूनं लोकेभ्यानि मारुदाजनो विष्णुन्दर विष्णानि पनानिराज स्वाहा भगवाक्यं मदिष्टाग्ने सूनं लोकेभ्यानि मारुदाजनो विष्णुन्दर विष्णानि पनानिराज स्वाहा ज्ञानी मासुमारुण सुभद्री महाश्रवन् मरदेव स्वाहा अधिदेवता प्रत्यधिदेवता सहिताय भगवते शुक्रग्रहाय नमः विश्वनस्सोमनित्यं भववादित्यं गते स्वाहा आप्याय समेत विश्वनस्सोमनित्यं भववादित्यं गते स्वाहा आप्याय समेत विश्वनस्सोमनित्यं भववादित्यं गते स्वाहा आप्याय समेत विश्वनस्सोमनित्यं भववादित्यं गते स्वाहा अप्सुने सोमो अग्रवे यन्त्र विश्वानि भेदजा अग्निञ्च विष्णुं भवमामश्च विश्वभेदजे स्वाहा गौरी विभागश्रीलाडनक्षत्रेकवरी दुर्गीसाचतुष्करी सहस्राक्षरापरमेभ्यो भन् स्वाहा अधिदेवता प्रत्यधिदेवता सहिताय भगवते सोमग्रहाय नमः तजारिक्येन विष्णाभूतेन कंसजेषामलिङ्ग प्रत्यदेवता सहिताय भगवते अयेदं नमः मणिकदयोहरः जुमज्जिवारिकृतमज्जनेषु यत्नीलक्षमसर्वप्रजातस्माद्द्रविणन्ते विष्टस्वाहा आत्मने मणिकदयोहरः जुमज्जिवारिकृतमज्जनेषु यत्नीलक्षमसर्वप्रजातस्माद्द्रविणन्ते विष्टस्वाहा प्रत्यदेवता सहिताय भगवते बृहस्पतिग्रहाय नमः आवो भवन्तु वीरये अय्यो रविश्रवन्तु नः स्वाहा शन्नो देवी रविकयावो भवन्तु वीरये अय्यो रविश्रवन्तु नः स्वाहा शन्नो देवी रविकयावो भवन्तु वीरये अय्यो रविश्रवन्तु नः स्वाहा शन्नो देवी रविकयावो भवन्तु वीरये अय्यो रविश्रवन्तु नः स्वाहा एकान्यो विश्वाधाराणि परिभावभूव यत्तामात्रेषु भवस्तन्नो अस्तु भयङ्कस्या भवदगौरेण स्वाहा संविधानः आत्मा मन्त्राः कवयस्तावहन्तेनाराधनहविनामादयस् अधिदेवता प्रत्यदेवता सहिताय भगवते श्रीकृष्णग्रहाय नमः कया वृदा स्वाहा सत्यम इदं तेजस्विष्याम्यागोर तथा देव प्रथमस्य प्रमुखस् अधिदेवता प्रत्यदेवता सहिताय भगवते राहुग्रहाय नमः वेदवेदेशो मया वेदे समर्थेदारिहा स्वाहा
स्वाहा केतुं कण्मण्ड केतुवे वेदो मर्या वेदसे समृद्धरायधा स्वाहा केतुं कण्मण्ड केतुवे समृद्धरायधा स्वाहा महादेवानां पदवे कवीनां सर्वविप्राणां प्रणतो मृगाणां सोमं पवित्रमध्ये दिरेभन् स्वाहा पवित्रचित्रं चिदयं नमस्ते चित्रक्षत्रचित्रतमं प्रगोधा चन्द्रं नगम्बुरुवीरं जहन्तं चन्द्रचन्द्राभयगणते स्वाहा देवता प्रत्यदेवता श्रीराज भगवते केतुग्रहाय नमः शास्त्रा प्रचोदयात् स्वाहा प्रचोदयात् स्वाहा भूतनाथाय विद्महे शास्त्रा प्रचोदयात् स्वाहा भूतनाथाय विद्महे शास्त्रा प्रचोदयात् स्वाहा गुरुनाय विद्महे महासेनाय धीमहि षण्मुख प्रचोदयात् स्वाहा गुरुनाय विद्महे महासेनाय धीमहि गुरुनाय विद्महे महासेनाय धीमहि षण्मुख प्रचोदयात् स्वाहा गुरुनाय विद्महे महासेनाय धीमहि षण्मुख प्रचोदयात् स्वाहा षण्मुखाय नमः शास्त्राय नमः ओबी निरवल्लभाय वनाय मनोरुडाय परमात्मने अनकर्महन्त्रयन्त्र नन्दौरदास्कृतस्त्राय सम्भरकुम्भर उद्योर्मोदकमोदक ओम नमो भगवते महासुदर्शनाय दीप्ते ज्वालामुलीलाय सर्वरिक्षोभरणाय ओम भट् ब्रह्मणे वन्दे स्वाहा ओम स्वाहा ओम सहस्रार ओम स्वाहा ओम प्रेम ओम क्लीं सहस्रार हुं फट् स्वाहा ज्वालाय धीमहि तन्नश्चक्र प्रचोदयात् स्वाहा प्रयदन्न मम देवनं समूढमस्य वागुं दुरे धन्वन्तरि महाविष्णु प्रधान होमம் நடக்கிறது ராமாயணத்துல அஸ்வமேத யாகம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பிரதான ஹோமம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த தூம கந்தத்தை நல்லா முகர்ந்தாலும் தசரதனும் கைகேயும் சுமித்ரையும் மற்றும் ராமனுடைய தாயாரும் எல்லாரும் முகர்ந்தாலும் அதை முகர்றதுனால உள்ள பலவிதமான சௌக்கியங்கள் ஏற்படுறது ஆரோக்கியம் பெறப்படுறது அப்படின்னு ராமாயணத்தினுடைய வியாக்கியானத்துல சொல்லப்படுறது. அதனால இந்த தூமகந்தத்தை யாரெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அவெல்லாம் அனுபவம் பிரதான ஹோமம் நடக்க போகுது. ஓம் விஷ்ணு வாசுதேவாய தன்வந்தரயே அமர்தகரஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்யநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தன்வந்தரயே அமர்தகரஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்யநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே தன்வந்தரயே அமர்தகரஹஸ்தாய சர்வாமய விநாசனாய त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा. ओम नमो भगवते वासुदेवाय
वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलहस्ताय सर्वाभयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते எல்லாருக்கும் தெரிய இருந்தாலும் சொல்றோம் மந்திராந்தை கர்மாதீன் சன்னிபாதயேத் அப்படின்னு அதிபாஷா சொல்றோம். மீமாம்சையில மந்திரத்தினுடைய முடியக்கூடிய சந்தர்ப்பத்துல கர்மாவுடைய செயல்பாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. எப்ப ஸ்வாஹா அப்படின்னு சந்தர்ப்பத்துல எல்லாரும் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு தாழ்மையுடன் வினயமாக எல்லாத்தையும் தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சவாதான் இருந்தாலும் தெரியப்படுத்திக்கிறேன். நாம் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். விஷ்ணர் விஷ்ணர் விஷ்ணு चलन चलन
கீழே குத்தி இருக்கு பாரு. ஹரி கீழே குத்தி இருக்கு, அந்த குத்தி இருக்கும். ஏன்னா இது வந்து பாரு, இங்கேருந்து பாரு, அங்கே உட்காந்து ओम विष्णुर्विष्णुर्विष्णुः विष्णुर्विचक्रमे त्रेधानिदेवतं समूढमस्यवागुं सुरे भूर्भुवस्सुः ओम नमो भगवते धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ऊपर बंदे नाले पकाटा तेने ने सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे विनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय श्रीमहाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलहस्ताय सर्वामयविनाशनाय
महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते धन्वन्तरे अमृतकरहस्ताय वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकरहस्ताय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते धन्वन्तरे अमृतकरहस्ताय सर्वविघ्नविनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ஃபேன் தெரியுறதா ஜாலிதான் ஜாப்பம் அக்னி அது என்ன போட்டாலும் விட்டுரும் பராபர் ছাড়ো না ওরা খুলবে ওটা খুলতে খোলা আছে ওই ডোরটা খোলা আছে তোমার ডবল আছে বলে মনে হচ্ছে খোলা আছে এরমভাবে খোলা আছে এই বন্ধ করছিস কেন এই পাখাটাকে বন্ধ করে দিলেই হলো ধুয়ো বেরোবে পাখাটা বন্ধ করে দিলে হয়ে যাবে পাখাটা বন্ধ করে দে হ্যাঁ এবার ধোঁয়াটা ঢুকবে না
இல்ல ஃபேனை நிறுத்தியாச்சு. ஃபேன் நிறுத்தியாச்சு, விட்டுடு. ஃபேன் நிறுத்தியாச்சு, காத்து எடுத்துட்டு போயிடும். இப்ப பாரு, அங்கேருந்து போறது பாருங்க, அப்படியே போயிடும். இப்ப பக்கத்து வீட்டு பையன் அவன் சொல்லுவோம், கிறிஸ்மஸ் எப்படி विष्णु ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमरगणाय सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमरगणाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमरगणाय सर्वाभय अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय सर्वाभय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकरणहस्ताय
நிமிஷம் அப்படியே இருக்கு, காத்து அந்த சைடு போறது. இது இப்ப போட்டேன்னா இந்த காத்து உள்ள வரும். இந்த காத்து வச்சாச்சு எக்ஸாஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. எக்ஸாஸ்ட் போட்டுச்சுன்னா உள்ள வரும். இங்க போகாது, இந்த சைட்ல இருந்து காத்து அடிக்கிறது. அங்க திறந்து வைங்க, அந்த சைடுல எல்லாம் திறந்து வைங்க. விஸ்வநாத் மன்னா அங்க எல்லாத்தையும் திறந்து வச்சா போறோம். அப்படி போயிடும். அந்த எக்ஸாஸ்ட் அணைக்கணுமோ? இல்ல அங்க அணைக்கண்டா போய்க்கும். அப்படி இங்க இந்த ஜன்னல்ல இது இருக்கு, ஸ்கிரீனை தூக்கினா போதும். இந்த ஜன்னல் ஸ்கிரீன் இருக்கு. चंद्रां हिरण्मये लक्ष्मीं जातवेदो महावहजातवेदो लक्ष्मीमणकामिनीं यस्यां हिरण्यं विन्दे गङ्गावष्णुं गुरुडाढः स्वाहा कृष्णभूर्वां प्रथमद्यां हस्तिनाथप्रबोधिनीं श्रियं देवीमुपप्पये श्रीरमादेवी दुषधातु स्वाहा काम्भोस्मितां हिरण्यप्राकारामार्द्रां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीम् अग्ने स्थितां पद्मवर्णान्ताभ्योपप्पये श्रियं स्वाहा चन्द्रां प्रभासायुधसा ज्वलन्तीं श्रीलोके देवदुष्टामुदारां तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्वेणश्चितान् त्वां वृणे स्वाहा आदित्यवर्णे तपसोऽधिजातो वनस्पतिस्तमवृक्षोऽसबिल्वः तस्य फलानि तपसार्दन्तु मायान्तरायाश्चमाख्या लक्ष्मी स्वाहा उमे भवान् देवसखः कीर्तिष्टमहिना सह राजभोजोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमभ्यन्तु दातु मे स्वाहा क्षुत्तिवासावदान् ज्येष्ठामलक्ष्मीर्नाटयाम्यहम् अभोजवसमभ्यन्तु सर्वान् निर्णतमे गृहात् स्वाहा गन्धद्वारान्तिराधरगान् नित्यपुष्टाङ्गरेषणीः स्वाहा मणसत्तापमाकूतिं वाचस्वत्यमक्षेमहे पशूनागं रोमण्डस्य मणिश्रेष्ठगदान्यग स्वाहा रत्नमेन प्रजाभूतां विसम्भवगट्टमा श्रियं वासयमे कुले मातरं पद्ममालिनीं स्वाहा आवत्सजन्तु स्निग्धानि चित्तीकमलमेकटे देवीं मातरं श्रियं वासयमे कुले स्वाहा आग्रां शरणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मये लक्ष्मीं जातवेदो महावस्वा आग्राय करणीं चन्द्रां हिरण्मये लक्ष्मीं जातवेदो महावस्वा तां महावहजातवेदो लक्ष्मीमणकामिनीं यस्यां हिरण्यं प्रभो गङ्गाभो दास्योष्वान् विदेय मुरुडा स्वाहा महादेव्यै विद्महे विश्वभगीधीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महालक्ष्म्याय हिरण्यभव आयुर्दा अग्ने हविषोजानो आयुर्दे अग्निर्भव यो ब्रह्मा ब्रह्मणभुजहार प्राणेश्वर प्रत्यवासा पिनाके ईशानो देवस्तनायुत् तस्मै नमो ब्रह्मणाग्ने स्वाहा विराजमानस्तरणस्य मध्यात् समानो आगाद भगवद्देव स्वाहा ब्रह्मवद्येन गर्भं नमो दधात् प्रणो वञ्चगन्धं सुवर्णरम्भग्रहवर्कवञ्चक ब्रह्मयोनिकं स्वाहा दाक्षायण्य सर्वयोन्यस्य योन्यसहस्रो विष्णुरूपाणि रूपाः विद्यागणामरूपाः पुराणाः प्रमथन्तु वीरान् तेभ्यो निहोनमोदाग्नेन मानप्रजाकुम्भीरणो मोदवीरान् स्वाहा एकः पुरस्तात् भवनस्य भोपाः यमप्येति भवनगुंसाहां करागे
प्रदोष साध्यात् प्रभोन् मंगलवारस्तं स्वागष्याम भयाम मृत्युर्न सत्कागर्वर्थकां भूस्वाहा भवस्वाहा मृत्युर्न सत्कागर्वर्थकां भूस्वाहा मृत्युर्न सत्कागर्वर्थकां भूर्भुवस्तु स्वाहा शर्म यक्षदहन्य प्रदयधारा मधुरवत्तं दुःखदे तत्स्वाहा कृष्णभगिनन्न मम कृत्तिका नक्षत्रमग्नदेवताग्नेरुदस्थ प्रजापतेर्भ सोमस्य चेत्वा रुचेत्वाः द्युतेत्वा भासे ज्योतिषेत्वा रोहिणी नक्षत्रं प्रजापतिर्देवता मृगशीर्षं नक्षत्रको सोमो देवता नक्षत्रको रुद्रो देवता पुनर्वसो नक्षत्रमदितिर्देवता दुष्टो नक्षत्रं देवता श्रेष्ठा नक्षत्रको सर्पा देवता मघा नक्षत्रं नक्षत्रमर्गमा देवता फल्गुनी नक्षत्रं भगो देवता हस्तो नक्षत्रको सविता देव चित्रा नक्षत्रमिन्द्रो देवता स्वाति नक्षत्रं आयुर्दे विशाखे नक्षत्रमिन्द्राग्नि देवता अनुराधा नक्षत्रं मित्रो देवता रोहिणी नक्षत्रमिन्द्रो विकटो नक्षत्रं विकटो देवता षाढा नक्षत्रं आपो देवता गाढा नक्षत्रं श्रोणा नक्षत्रं विष्णुर्देवता प्रविष्टा नक्षत्रं वसवो देवता नखभिषं नक्षत्रमिन्द्रो देवता नक्षत्रमलयैकपात् देवता प्रोष्ठपदा नक्षत्रमहिर्पुत्रियो देवता रेवती नक्षत्रं मूढा देवता शनिजो नक्षत्रमश्विनो देवता पभरणीर नक्षत्रं यमो देवता पूर्णा यस्य देवा अदतु स्वाहा कृत्तिकादि अष्टाविंशति नक्षत्र देवताभ्यः नमः
ॐ हव्यवाहमभिमादिशाहम् रक्षोहणम् प्रतनासु जिष्णुम् ज्योतिष्मन्तम् दीर्घतम् पुरुन्ध्रिम् अग्निकस्पष्टकृतबाहुदेवो स्पष्टमग्ने अभिदत्प्रणाहे विश्वादेव प्रतना पुरुन्नः पन्थाम् प्रतिगण्विभागे ज्योतिष्मध्ये क्यदरण्य आयुस्वा अग्नगे स्पृष्टकृतगिरम् नमः एतत्कर्मसमर्थ्यर्थम् जगादिहोमम् करिष्ये चित्तम् च स्वाहा चित्तिश्च स्वाहा आगूदम् च स्वाहा आगूदिश्च स्वाहा विज्ञानम् च स्वाहा विज्ञानम् च स्वाहा मनश्च स्वाहा शक्तिश्च स्वाहा पूर्णमासश्च स्वाहा बृहच्च स्वाहा खण्डरम् च स्वाहा प्रजापतिर्दगान्द्राजविष्णे प्रागच्छतुग्रः प्रधनाद्य तस्मै समनवन्त सर्वासुग्रसः भोग स्वाहा अग्रभूतानामधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् क्षत्रेः स्यामार्गस्याम् परोधायामस्मिन् कर्मण्यस्याम् अग्रगगरन्न मम इन्द्रो ज्येष्ठानामधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् क्षत्रेः स्याम् इन्द्रागेरन्न मम यमप्रसव्याधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् यमागेरन्न मम वागरन्तरिक्षस्याधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् आयभगदन्न मम सूर्यो दिवोधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् सूर्यागेरन्न मम चन्द्रमा नक्षत्राणामधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् क्षत्रेः स्याम् चन्द्रमसगेरन्न मम बृहस्पतिर्ब्रह्मणोऽधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् क्षत्रेः स्याम् बृहस्पतिर्गगरन्न मम विग्रहसत्यानामधिपतिः आज्ञस्याम् रोधायामस्मिन् ब्रह्मण्यस्याम् देवो रुद्रागेरन्न मम वरुणो वामधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् क्षत्रेः स्याम् वरुणागेरन्न मम समुद्रस्रोत्यानामधिपतिः समुद्रागेरन्न मम अन्नकुंसाम्राज्यानामधिपतिर्नावतो अन्नागे पशुरामधिपति समावत्तस्मिन् ब्रह्मण्यस्मिन् क्षत्रेः स्याम् रुद्रागेरन्न मम अवगुपस्पृश्याकृष्टारूपाणामधिपतिः अष्टगेरन्न मम पर्वतानामधिपतिः आरुष्यस्याम् रोधायामस्मिन् ब्रह्मण्यस्याम् अष्टगेरन्न मम मरुतो गणानामधिपतिः सेवावन्तु क्षत्रेः स्याम् रोधायामस्मिन् ब्रह्मण्यस्याम् अरुद्धागेरन्न मम पितरः पितामहः परे वरे मन्त्रोक्तदेवताभ्यगरन्न मम आषाढ तथा वाक्यगरन्नवस्तस्योडदिगोत्तरकपूर्जो नाम इदं ब्रह्म कथ्यम्बात्ता इदं ब्रह्म कथ्यम्बान्तस्मै नदे गन्धर्वागेरन्न मम पूर्वदेभ्योत्तरोभ्यगरन्न मम धर्मितो विपदामा सूर्यो गन्धर्वस्तस्य मरीदिगोत्तरद आयुगो नाम सूर्याय गन्धर्वागेरन्न मम मरीदिभ्योत्तरोभ्यगरन्न मम चन्द्रमागेन्द्रवस्तस्य नक्षत्राण्यक्षरतो वेगुरजो नामसैदं ब्रह्म क्षत्रम्बाद्धारिदम् चन्द्रमसे गन्धर्वागेरन्न मम नक्षत्रेभ्योऽप्सरोऽभ्यगरन्न मम बुद्धिस्सुवर्णो यज्ञो गन्धर्वस्तस्य दक्षिणः प्रदत्सवा नाम विज्ञानगन्धर्वागेरन्न मम दक्षिणाभ्योऽप्सरोऽभ्यगरन्न मम प्रजापतिर्विश्वकर्मा मनो गन्धर्वस्तस्य सामान्यक्षरतो प्रजापतये गन्धर्वागे मनसे गन्धर्वागेरन्न मम यत्सामेभ्योऽप्सरोऽभ्यगरन्न मम विश्वविदा वादो गन्धर्वस्तस्याभोः त्रसो विद्युतोत्तरसोरसो नाम प्रजन्याय गन्धर्वागेरन्न मम विद्युद्भ्यः अप्सरोभ्यगरन्न मम विद्युर्गन्धर्वस्तस्य प्रजात्रसो भीरुभो नाम गन्धर्वागेरन्न मम
प्रजाभ्यः अप्सरोभ्यैरन्नमः आरुक्रमणकाले कामोगन्धर्वस्तस्यादगो कामाय गन्धर्वागेरन्नमः आभ्यः अप्सरोभ्यैरन्नमः गुरुब्रह्मणे मये तत्राय विधर्मगत् भुवनस्कवती ब्रह्मणगिरन्नमः अग्नगदन्नमः वायुगदन्नमः सूर्यागदन्नमः यद्वान्यूनविहाकरम् अग्निष्टस्विष्टकृद्विद्वान् सर्वग्निस्विष्टको सुहृदङ्गरो दुस्वाहा अग्नगे स्पृष्टकृतगिदन्नमः परिच्छञ्जनम् लेपकारजम् प्रधानम् दक्षिणतः अप्रधानम् मध्ये आज्यपात्रमुत्तरतः पात्रसाधनादीन्द्रभाणादाय चक्षुप्रस्तरमणक्ति अग्रं मध्यं मूलम् एवं गृही अग्रं मध्यं मूलम् अग्रं मध्यं मूलम् अग्रं मध्यं मूलम् एकदर्भं हस्ते निधाग प्रहरः तृणप्रहरः निर्देशनं च सकृदङ्गुल्यात्रनिर्दिश्य अग्निमभिमन्त्रणं च भूरिवाष्टिः परिप्रहरः इतरो युगपत्प्रहरन् द्रवीत्वगेण तूष्णीं सक्स्रावं जुहोति आदित्येभ्यः रक्तस्रावभागेभ्यः अस्मिन् कर्मण्यविज्ञातप्रागश्चित्तानि अनाः ज्ञानयज्ञस्य त्रयदेवतो अज्ञातस्य कल्पयत्पदं देवेऽर्थयथार्थस्वाहा अग्नजगन्नमः पुरुषसंविदो यज्ञो यज्ञः पुरुषसंविदः यथायथार्थस्वाहा अग्नजगन्नमः रावणसारीलक्षाणः जुष्टो देवाग्निरोगजाति स्वाहा भू स्वाहा अग्निजगन्नमः भुवः स्वाहा सुवः स्वाहा सूर्याजगन्नमः प्रजापतिजगन्नमः यजमानेन सङ्कल्पिता सर्वेषाम् आरोग्यभाग्यसिद्ध्यर्थं कृत धन्वन्तरी महाहवन यज्ञकर्मणि मध्ये सम्भावित मन्त्रलोक तन्त्रलोक क्रियालोक श्रद्धालोक आज्यलोक द्रव्यलोक यजमानलोक ऋत्विक्लोक आचार्यलोक समस्त न्यूनातिरिक्त विधि विस्मृत विपर्यास प्रायश्चित्तार्थं सर्व प्रायश्चित्ताहुतं होत्यामि ओम भूर्भुवः स्वः स्वाहा सर्वं श्री विष्णवे स्वाहा नमो रुद्राय विष्णवे स्वाहा अथपूर्णाहुतिः अथ वसोद्धारां ज्योति हर नमः पार्वती पतये हर महादेव गुरुनाथ महाराज की जय यज्ञो वै विष्णु என்ன ஒரு யஜ்ஞம் நடந்துட்டு அது சாட்சாத்தாக பகவான் வராகண ஸ்வரூபம். இந்த யஜ்ஞத்தை யாரு காப்பாத்துறா அப்படின்னா விஷ்ணுதான் காப்பாற்றுறார். தா விஷ்ணோ பாஹி பாஹி யஜ்ஞம், யஜ்ஞத்தையும் அவர்தான் காப்பாற்றுறார். பாஹி யஜ்ஞபதிம், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த யஜ்ஞத்தை நடத்துறோமோ நம்மளையும் காப்பாற்றக்கூடியவர் விஷ்ணுதான். பாஹி யஜ்ஞபதிம் பாஹி மாய கணியம் அப்படின்னு எல்லாத்தையும் காப்பாற்றின்றக்கூடிய இந்த விஷ்ணு யஜ்ஞம் நடக்கிறது. தன்வந்தரி மகாவிஷ்ணு யாகம் முதல்ல இருந்து அக்னி பிரதிஷ்டா இது எப்படி நடக்கணும் அப்படின்னா விஷ்ணுக்கு ஆகுதி பிரதானமாக வேதத்தினுடைய பொருள் ரெண்டு விதமாக சொல்லப்படுறது. காண்ட துவயோபாத்தியாய கர்ம பிரம்மஸ்வரூபினே அப்படின்னு வேதத்துல 95% கர்ம காண்டம் தான் சொல்லப்படுறது. கர்மா அப்படின்னா செயல், நம்மளா தாந்தோணித்தனமாக ஒண்ணு செய்யக்கூடாது. அப்ப எதை செய்யணும்னா வேதத்தில் சொன்னதும் சூத்திரக்காரர்கள் சொன்னதும் ஸ்மதிகாரா சொன்னதையும் செய்யணும். மீதி என்னன்னா இந்த கர்மாவிலிருந்து நம்ம விடுபட்டோமோ எப்ப கர்மாவில பிரவர்த்திக்கிறோமோ பிரவர்த்திக்கிறதுனால சித்த சுத்தி ஏற்பட்டு
அதிலிருந்து நம்மளுக்கே ஒரு நாள் வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியத்துக்காக ஞானகாண்டம் என்றும் சொல்லக்கூடிய வேதத்தில் அந்தமாக சொல்லக்கூடிய உபனிஷத் பாகம் சொல்லப்படுறது. அந்த கர்மகாண்டமும் ஞானகாண்டமுமாக வேதம் சொல்லப்படுறது. அந்த வேதத்துல முழுக்க ஸ்ரௌத கர்மா தான் சொல்லப்படுறது. ஸ்ரௌத கர்மா அப்படின்னா சுத்தியா உக்த கர்மா, ஸ்ரௌத கர்மா. நம்ம இதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரு என்னன்னா உபகீதம்னு பேரு இல்ல, யஜ்ஞோபகீதம் அப்படின்னு பேரு. இதை யாரெல்லாம் போட்டுருக்காலோ போட்டுருக்கக்கூடிய அத்தனை பேரும் யஜ்ஞம் பண்ணணும், யாகம் பண்ணணும். என்ன சோமயாகம்னு சொன்னோமோ அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ண முடியாததுனால பரம காருண்யத்தினால புராணத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளும் ஸ்மிருதிகளும் இந்த மாதிரியான ஒரு யாகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கா. இதற்கு யஜ்ஞோபவீதம்னு பேரு. இத மந்திரம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம், அது பரம்பொருளாக விளங்கக்கூடியது, ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடியது. பிரஜாபதேர்யத்ஸஹயம், எப்ப பிரம்மா பிறந்தாரோ அப்போ சேர்ந்து இதுவும் வந்துதான். பிரஜாபதேர்யத்ஸஹயம் புரஸ்தாத், இதை தரிக்கிறதுனால, இது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மா பண்றதுனால ஆயுஷ்யம், நல்ல ஆயுஷ் அபிவிருத்தியா இருக்கா. அக்ரியம், நல்ல தலைவனாக நம்ம விளங்குவோம். அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம், நல்ல தூய தன்மை, நேர்மையான எண்ணம் வருவான். பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம், அந்த யஜ்ஞோபவீதத்தை போடுகிறேன். இந்த யஜ்ஞோபவீதம் போடுறோம் எதற்குன்னா ஸ்ரௌத கர்மா, இந்த மாதிரியான கர்மாக்கள்லாம் நம்ம பங்கு கொள்றதுக்காக. அப்ப இந்த மாதிரி கர்மா இருக்கு அப்படின்னா இதுல ஒரு செகண்டும் ஒரு தாற்பயத்தை குறிக்கிறது. எடுத்த உடனே இவர் இந்த கர்மா பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல 20 சமிக்க ஓம் பிரம்மன் வித்மவாதாஸ்யே அப்படின்னு ஒரு சமிக்க போடுவார். அந்த 15 சமித்து, அந்த 15-16 சமிக்க போடுறதுனால என்ன அப்படின்னா 6 ரிதுவும் சௌரியமாக அந்தந்த காலத்துல அந்தந்த செயல்பாடு உடையதாக இருக்குமா. சமிதோ கணதி வசந்தமேவர் தூணாமவருந்தே அப்படின்னு கிருஷ்ணகிருவேதத்துல அதற்கான பலன் சொல்லப்படுறது. அப்ப என்னன்னா ஒரு ரித்துக்கு ஒரு தர்மம். மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல வெயில் அடிச்சா சரி வராது, வெயில் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மழை பெய்ஞ்சா சரி வராது. அந்தந்த ரித்துக்கு அந்தந்த தர்மம். இப்ப நடக்கக்கூடிய ரித்து என்ன ரித்து? ஹேமந்த ரித்து. இப்ப என்ன அப்படின்னா குளிர்காலம், மழை குளிர்காலம், இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலம். ஒரு ரித்துக்கு ஒரு தர்மம் சொல்லப்படுறது. சிசிர ரித்துவை வர்ணனம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல சூரிய நமஸ்காரத்துல வர்றது சிசிர பிரதிஷ்யதே நைவ ரூபன்னவாசாகும்சி. அந்த சிசிர ரித்து எப்படி இருக்குமா, ஒண்ணுமே தெரியாதான். ஒண்ணுமே தெரியாதுன்னா என்ன அர்த்தம், அப்படி பனிமயமாக இருக்குமா. நைவ ரூபம் ந வாசாகும்சி, ரூபமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவே மாட்டாளாம். அவருடைய வாசாகும் சீனா வஸ்திரம், வஸ்திரமே தெரியாதாம். பிரதிஷ்யதே, கண்ணுனால யாரையும் பார்க்கவே முடியாதா. அந்யோன்யம் து ந ஹிக்ஸ்ராதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிம்சையே பண்ணிக்க மாட்டாளாம். அப்படின்னா என்ன, குளிர் காலத்துல போய் யாராவது இன்னொருத்தர போய் தொட்டோம்னா ஏ தொடாதரா அப்படின்னு நம்மளுடைய அனுபவம் சொல்லுவானே, தொடாதரா குளிர் சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பாரசாலாம் யாரையா வெறும் வைக்கிறோம்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு சொட்டு ஜலத்தை விடுவோம் வேணும்ட்டு. அப்ப என்னன்னா அதெல்லாம் அறியாத வயசு. ஒருத்தர் தொட்டுக்க மாட்டா, தொட்டுக்காம இருக்கிறதே ஹிம்சை பண்ணாம இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்றது அந்யோன்யம் து ந ஹிக்ஸ்ராதா. அப்படி இருந்தா என்ன, சதஸ்தேவலக்ஷணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறதே தேவத்தன்மை. தேவத்தன்மை உடையவராக நம்ம இந்த பூலோகத்திலேயே வாழறோம். அப்பேற்பட்டதாக ஒரு அந்த சமித்த போட்டதுனால அந்த ருத்துக்கான தர்மம் பெறப்படுறது. அதற்கப்புறமாக ஆச்சியபாகம்னு 2 ஹோமம் பண்ணா. ஆச்சியபாகம் அப்படின்னா சக்ஷுஷீவா ஏதே யஜ்ஞஸ்ய, இந்த யஜ்ஞத்துக்கு அது ரெண்டும் தான் கண்ணு. அப்ப என்னன்னா இந்த ஹோமம் பெறப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் கண்ணுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமே ஆனால், கண்ணு பார்வைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமே ஆனால் அந்த கண்ணு பார்வையை இந்த பகவான் விக்னேஸ்வரன் தன்வந்தரி மகாவிஷ்ணு சரி பண்றார். அதற்கப்புறமாக பிரதான ஹோமம். தன்வந்தரி குறித்த எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் யாரு கொடுக்கணும்னா தன்வந்தரி விஷ்ணு தான் கொடுக்கணும். அவரை விட்டா அன்யதா சரணம் நாஸ்தி மமேவ சரணம் மம. தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா, உன்னை விட்டா எனக்கு வேற கதியே கிடையாது. மமேவ சரணம், நீ தான் எனக்கு சரணம். மமேவ சரணம். தஸ்மாத் காருண்ய பாவேன, உனக்கு ஒரு கருணை உன்னுடைய உள்ளத்தில் உண்டாகட்டும்.
இதனால் என்ன ரட்சணை பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். இப்ப மேற்கொண்டு வசோர்தாரை என்னும் சொல்லக்கூடியதாக போறது. வசோர்தார அப்படின்னா என்ன அப்படின்னா, வசு அப்படின்னா ஐஸ்வர்யம், தாரை அப்படின்னா தொடர்ச்சி. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தொடர்ச்சியாக ஐஸ்வர்யம் பெறத்துக்காக இந்த வசோர்தார அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வசோர்தார ஒரு பருவால ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ஐஸ்வர்யம். இந்த திலீப் ரகுவம்சம் என்னும் சொல்லக்கூடிய மகாகாவியத்துல ராமருடைய வம்சத்துல வந்தவன் அப்படின்னு சொல்லப்படுறது. சைஷவேபியஸ்த வித்யானாம், அதாவது பிறந்த குழந்தைக்கு இது ஐஸ்வர்யம். பணத்தை கொண்டு கொடுத்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அது ஐஸ்வர்யம் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு இது ஐஸ்வர்யம் அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் ஐஸ்வர்யம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த குழந்தைக்கு ஐஸ்வர்யம் பெறணும்னா இந்த மாதிரி யாகம் நடக்கணும். சைஷவேபியஸ்த வித்யானாம், கொஞ்சம் பெருசானோம் அப்படின்னா வித்யை வேணும், நல்ல படிப்பு அமையணும். படிச்சாதான் லோகத்துல மதிப்பு கிடைக்கும். ஸ்வகிரஹே பூஜ்யதே பிரபு வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. யாரு ஒருத்தர் படிச்சிருக்காளோன்னா அவளுக்கு எல்லா இடத்திலும் மதிப்பு கிடைக்கும். அப்ப என்னன்னா அந்த பருவால நல்ல விதி கிடைக்கணும். சைஷவேபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயீஷினா, ஒரு யௌவன பருவா வந்ததுக்கு அப்புறமாக 18-20 வயசு வந்ததுக்கு அப்புறமாக விவாகம்னு பண்ணிட்டு விஷய சுகத்துல அவ அனுபவிக்கணும். விஷய சுகம் அப்படின்னா ஒண்ணு நினைச்சுக்க வேண்டாம். விஷய சுகம்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு சத்யம் வத தர்மஞ்சர அப்படின்னு கிரகஸ்தாசிரமத்துக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, பிராத சந்தியாவந்தனம், ஔபாசனம், வைஸ்வதேவம், இதெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாமும் விஷய சுகத்தில் அந்தர்பாவம் பண்ணப்படுறார் ஆதிசங்கர பகவத் பாதார். அப்ப என்னன்னா அதையும் அவ பண்ணிண்டாலாம். யௌவனே விஷயீஷுனாம் வார்த்தகே முடிவிருத்தீனாம். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமாக அந்த ராமர் வம்சத்தில் இருக்கிறவா என்ன பண்ணாலாம், இன்றைய காலகட்டத்துல கலியுகத்துல நம்ம இருந்துருக்கோமே சம்சாரத்துல அந்த மாதிரி இல்லாம முனிவிருத்தியை மேற்கொண்டு அவர்கள் தபஸ் பண்றதுக்கு கிளம்பிட்டாளாம். வனத்துக்கு போய் தபஸ் பண்ணணும், பகவானை அடையணும்னு கிளம்பிட்டாளாம். யோகேனாந்தே தனுத்யதா, அவளுடைய பிராணன் எப்படி போச்சு அப்படின்னா, எப்படி பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காதன்றிருந்து தன்னுடைய பிராணனை விட்டாரோ அந்த மாதிரி அந்த ராமருடைய வம்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னுடைய பிராண தியாகத்தை அப்படி பண்ணினாலாம் அவ. அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் எது ஐஸ்வர்யம்னா, ஒரு பர்வால ஒரு சந்தர்ப்பத்துல தர்மத்துக்கு விரோதமாக என்ன நினைக்கிறோமோ அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும். அதுதான் வசு அப்படிங்கிற சட்டத்துக்கு அர்த்தம். தாரை அப்படின்னா சந்ததி, தொடர்ச்சியாக நம்மளுக்கு அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வசோர்தாரை பண்றது. பொதுவாக ஸ்ரௌத கர்மா அப்படின்னா யாகம், ஸ்மார்த்த கர்மானா இந்த மாதிரி பண்ணக்கூடிய கர்மா காமிய கர்மா. இந்த கர்மாக்கள் எல்லாம் மந்திரம் சொல்லி மந்திரத்தினுடைய முடிவுல பண்ணுவா. மந்திராதீன் மந்திராந்தே கர்மாதீன் சன்னிபாதகே அப்படின்னு முடிவுல பண்ணுவா. இப்ப வசோட்டாரருக்கு இந்த வசோட்டாருக்கு ஒரு பெருமை உண்டு. நம்மளுக்கு தொடர்ச்சியாக வசு ஐஸ்வர்யம் பெறணும்னா இந்த வசோட்டார சந்தர்ப்பத்தில் ஆஜ்யத்தை விடுவா. எப்ப ஆஜ்யம் விடுறதோ அதுலேருந்து மந்திரத்தை ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் முடிகிற வரைக்கும் ஆஜ்யம் விழணும். அப்பதான் நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஐஸ்வர்யம் கிடைக்கும். அந்த வசோட்டாரை நடக்க போறது. அந்த வசோட்டாரையும் யாருக்கு ஒருத்தருக்கு பிராணாட்யம் காமகேத பிராணானஸ்யாண்ணாத்யம் விச்சிந்யாமி பிராணவிச்சித்தி, பிராணாபானங்கள், மூச்சு விட முடியாம சிரமப்படுறா அப்படின்னு சொல்றோமே, நிமோனியா அந்த மாதிரியான வியாதி சொல்றோமே, அந்த மாதிரியான வியாதி எல்லாம் சரியாகணும்னா இந்த வசோர்தாரை சரியாக நடந்ததுன்னா அந்த வியாதி எல்லாம் சரியா போகுமா. ஏன்னா பிராணவிச்சித்தி என்றும் சொல்லக்கூடிய தோஷம் நம்மளுடைய சரீரத்துல இருந்ததுன்னா வியாதியா பிராணவிச்சித்தி முதலிய எல்லா சிரமங்களும் நீங்குமா. அதற்கப்புறமாக அன்னசமர்த்தி ஏற்படுமா. இந்த மாதிரி பல பலஸ்ருதி சொல்லப்படுறது. இந்த வசோர்தாரையினுடைய என்னுடைய அழகான தாற்பயம், பகவான் இருக்காரே எப்ப கோபப்படுறார் அப்படின்னு வேதம் சொல்றது. யாஸ்தே அக்னே கோராஸ்தனுவஹ, பகவானுக்கு 2 சரீரம், கோப சரீரம் சாந்த சரீரம்னு 2 சரீரம். இந்த 2 சரீர சந்தர்ப்பத்துல பகவான் கோபப்படுறது அப்படின்னா கோராஸ்தனுவஹ க்ஷுச்ச கிருஷ்ணாச்ச. க்ஷுத் அப்படின்னா பசி தாகம். எங்கெல்லாம் லோகத்துல பசியும் தாகமும் தெரிய வர்றதோ அப்பதான் பகவான் கோரமான சரீரத்தை எடுத்து நம்மள
நம்மளை சிக்ஷிக்கிறதுக்கு வரானோ அப்ப என்ன அப்படின்னா பகவானுடைய கோபத்தை தணிக்கணும்னா இந்த மாதிரி வசோத்தாரம் நடக்கணும். அப்படி வசோத்தாரம் நடந்ததுன்னா கோபமாக இருக்கக்கூடிய பகவான் பரமேஸ்வரன் பரம்பொருள் சாந்தமாக ஆவான். அப்படி சாந்தமாச்சுன்னா என்ன அப்படின்னா திருப்தி அடைவாள். திருப்தி அடைஞ்சான்னா நம்மளுக்கு வேணுங்கிறத அத்தனையும் கொடுப்பான். யாஸ்தே அக்னே கோராஸ் தருவா சதுஷ்ணாச்சன்னு லிஸ்ட் போட்டு போறா என்னெல்லாம் பகவானுடைய கோபத்திற்கான காரணம் அப்படின்னு. இந்த மாதிரி விசோர்தாரம் நடக்கிறதுனால கோரா தனூஹு தாம் தேன சமயத்தி. அப்ப என்னன்னா பகவான் சாந்தமாகறான். இந்த விசோர்தாரம் பண்றதுனால ஈவாசிய சிவா தனூஹு சாந்தமாக இருக்கக்கூடிய பகவான் தான் தேன பிரீணாதி அப்ப திருப்தியை அடைகிறான் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்பேற்பட்டதான இந்த தன்வந்தரி மகாயாக சந்தர்ப்பத்துல வசோத்தார பூர்ணாகுதி அப்படின்னு பேரு. பூர்ணாகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுல பெயர் சொல்ல அதை பார்த்தா தெரியும். ரூಢமாக நம்ம பண்ணக்கூடிய என்ன ஒரு ஹோமமோ யாகமோ அந்த யாகத்தை பூர்ணமான தன்மையை கொடுக்கக்கூடிய ஆகுதி பூர்ணாகுதி அப்படின்னு மேற்கொண்டு பூர்ணாகுதி. அப்புறம் கடைசியில சப்ததே அக்னேயம் சொல்லக்கூடிய சப்தவதி பூர்ணாகுதி அதுக்கு பேரு. சப்தவத்தியா பூர்ணாகுதிஞ்சு ஹோதி அப்படின்னு பேரு. இந்த சப்ததே அக்னேயம் இதெல்லாம் ஆக போறது. எல்லாரும் அதை தரிசனம் பண்ணி மேற்கொண்டு உத்தர பூஜையை முடிச்சு இந்த தண்ட கலசத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் அக்ஷத ஆசீர்வாதம் பிராமணனுடைய ஆசீர்வாதம் அக்ஷதான் விப்ரஹஸ்தேன மாதுஹஸ்தேன போஜனம். அக்ஷதையில போட்டுண்டா விப்ரகள்கிட்ட போட்டுக்கணும். ஆகாரம்னு எடுத்துட்டா அம்மாக்கு கேட்டு சாப்பிடணும்னு என்னுடைய சுபாகிதங்கள்லாம் சொல்லப்படுறது. அதனால இந்த பூர்ணாகுதி சந்தர்ப்பத்துல யார் யாருக்கெல்லாம் என்ன என்ன ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறீர்களோ தர்மத்துக்கு விரோதமாக என்ன வேணும்னு நினைக்கிறீர்களோ அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் இப்ப கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய வீதிகா அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகணும். யார் யாரெல்லாம் இன்னும் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இருந்திருக்காளோ சவரணத்தோட சேர்ந்து அதே கோத்திரம் இல்லாதக்கு சகோத்திர ரகிதமாக எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும். ஆரோக்கியமாக இருக்கணும். தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கணும். மனசு சந்தோஷமாக இருக்கணும். எப்பொழுதும் தெய்வீக வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த தன்வந்தரி பிரார்த்தனை பண்ணிப்போம். மேற்கொண்டு விசோர்த்தார கர்மா பார்வதி மாமா நடராஜ மாமா இங்க வாங்கோ. அப்புறம் காணறதே இல்லை நேத்து. दीपक बाबा के एक साइड आस्ते बोल. बाबा के एक साइड आस्ते बोल. भरत भरत इधर கொஞ்சம் நீங்க கணக்கு தேவர்களுடைய கணக்கு மனிதர்களுடைய கணக்கு மேத்தமேட்டிக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் இந்த வசோர்தாரினால யஜ்ஞேஸ்வரர் கொடுக்கிறான்னு வேதம் சொல்லப்படுது. ஓம்
शंकर महादेव गुड़ी दो भारत एरिया
वसोद्धारा कामानेव वरुन्धे अथो कामा कामा असो कामा वै कामा असो कामा वै कामो विद्यथो कामा वै कामा कामा वै वसोर्वै कामा वै वसो वसुदेवाय धन्वन्तरये अमृतकर्णहस्ताय त्रैलोक्यनाथाय श्रीरामि आवाहयामि महाविष्णवे नमः धन्वन्तरि महाविष्णवे नमः आचमनीयम् महाविष्णवे नमः धन्वन्तरि महाविष्णवे नमः मधुक्षरन्ति सिन्धवः माध्वीर्णः सन्तोषधे मधुरग्नमुदोषसि मधुमत्पार्थिवो मधुमाण्डो वनस्पतिर्मधुमागो अस्तु सूर्यः माध्वीर्गावो भवन्तुरः मधु मधु मधुवर्कं कल्पयामि नमः स्वाहा महाविष्णवे नमः धन्वन्तरि महाविष्णवे नमः सर्वदेवत्यं देवासः सर्वा एव देवता प्रीणाति धन्वन्तरि महाविष्णवे नमः स्वगामि नमः स्वाहा कञ्चुकं समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः महालक्ष्मी नमः गन्धद्वारान्दुराधरणान्नित्यमुष्टाङ्गदेशने ॐ धन्वन्तरि महाविष्णवे नमः महालक्ष्मी नमः गन्धं समर्पयामि नमः स्वाहा कुङ्कुमचूर्णं समर्पयामि नमः स्वाहा हरिद्राचूर्णं समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः महालक्ष्मी नमः पुष्पं समर्पयामि नमः स्वाहा पुष्पमालार्थं पुष्पं समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः ओषधिद्रव्यं वनस्पतिद्रव्यं या जाता ओषधयो देवेभ्यस्तेवं पुरा तासा अन्तानि बभ्रूणा भागो सदन्धामानि ओषधिद्रव्याणि समर्पयामि नमः स्वाहा वनस्पतिद्रव्याणि समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः हरिद्राखण्डं समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः विशेषणसमितं समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः ओषधिद्रव्यं समर्पयामि नमः स्वाहा महाविष्णवे नमः यातायातवर्ज्यं नैवेद्यं धन्वन्तरि महाविष्णवे नमः ॐ बिल्वफलं समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः या फलिनीर्या फला पुष्पाकाश्च पुष्पिणीः फलिप्रचोदास्थानो चन्द्रगम्ह सत्त्वाः धन्वन्तरि महाविष्णवे नमः विशेषफलानि समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः भोगे फलसमायुक्तं नागवल्लिजलैर्युतम् लीलालरङ्गसहितकर्पूरताम्बूलं समर्पयामि नमः स्वाहा धन्वन्तरि महाविष्णवे नमः आर्द्रङ्गलविज्योतिरहमस्मे
ब्रह्माहमस्मि योऽहमस्मि ब्रह्माहमस्मि अहमस्मि ब्रह्माहमस्मि अहमेवाहं वाण्यो मे பார்வதே பதே ஹர ஹர மகாதேவ. பூர்ணாகுதி மேற்கொண்டு நடக்க போறது. இந்த பூர்ணாகுதிக்கு எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன மனசுல சங்கல்பம் இருக்கோ இந்த கலண்டவா அத்தனை பேருடைய கோத்திரம் நட்சத்திரம் ராசி பெயர் அவளுடைய குடும்பத்துக்காக நம்ம தனிப்பட்ட முறைகளை சங்கல்பம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த பூர்ணாகுதி சந்தர்ப்பத்துல யாரு ஒருத்தர் தரிசனம் பண்றதோ தரிசனம் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் கலந்துக்கக்கூடியவா எல்லாரும் சூட்சமாக இருக்கணும். நேர்ல வந்தவா மனசிலேயே சங்கல்பம் பண்ணிருக்கோங்க. உங்களுடைய சங்கல்பத்தை எல்லாத்தையும் இந்த தன்வந்தரி மகாவிஷ்ணு நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறோம். சத்பாரிஷங்காத்ரயோ அஸ்ய பாதாத்வே ஸ்ரீருவே சத்காத்காசோ அஸ்ய கிருதாத்வாவிகோரோ ரவேதி மகோதேவோ மத்ஸ்யாவிவேத கிருதாஹிதம் பணிபிர்குக்யமாஹிங்கவி தேவாசோ கிருதமன்வவிந்தன் சூர்ணகேகஞ்சதானவேணாதேகஸ்வதயானிஷ்டதக்ஷோ ஓம் யோ தீக்ஷாமதிரே ஜகதே சப்தாஹம் பிரஜரந்தே சப்தவேஷே ரண்யா பிராணாஹ பிராணாதீக்ஷா பிராணேரேவ பிராணாம் தீக்ஷாமவருந்தே सर्वं वे पूर्णाहुते सर्वोऽयं वे पूर्णाहुते अस्यामेव प्रतिष्ठते साङ्गाय साधुसाय शक्तिसपरिवाराय सर्वालङ्कारभूरिताय आरोलक्ष्मी आरोग्यलक्ष्मी रहित श्रीधन्वन्तरी महाविष्णवे नमः इदम् कुङ्कुमपुष्पफलताम्बूलसहितान् महाहुतिम् पूर्णाहुतिम् समर्पयामि नमः स्वाहा पूर्णाहुतिदेवताभ्यगिदम् नमः ॐ सप्तते अग्ने समिधः सप्तजिह्वा सप्तऋषयः सप्तधाम प्रयाणे सप्तहोत्रा कृष्ण 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 प्रायश्चित्तं प्राणाय नमः अन्तेऽन्नमुत्कृष्टाः अन्तेऽन्नमुत्कृष्टाः सरस्वतेऽन्नमुत्कृष्टाः இந்த அக்னியில பார்த்துட்டே இருக்கு. மகாவிஷ்ணு மாதிரி வருவார். அங்க பார்க்க வர மாட்டேன். இங்க பார்த்தா ஒரு இந்த மகர ஜோதி மாதிரி வருவார். 2 செகண்டுக்கு வந்துட்டு போயிடுவார். स्थानं करिष्ये स्वाहा अग्नेयस्था राजे अस्मान् विश्वान् देवविघ्नान् देवना परशुराज भाग्ये करतं भजन्तं काकेसोदं योगिया मानवाद्नोश्चन्द्र विश्वान् नाजगादि இந்த ஜன்னலுக்கு வெளியில கைதி மாதிரி நிற்கிறான்.
வெயிட் பண்ண மாட்டாங்க. பாவம் வந்து சமூகத்தில் இது வரைக்கும் கொஞ்சம் வழி விடுங்க எல்லாரும், அதனால வர முடியும். கலசத்தை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறமாக ஐயப்பனுக்கு மகாதீபாராதனை, அதற்கு அப்புறமாக பிரசாதம் சமாராதனா. 2 minutes ஒருத்தர் உட்கார மாட்டேன், எல்லாரும் வெளியே அபிஷேகம் டேங் 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 அபிஷேகம் எங்கேருந்து வந்தது தண்ணி? நல்லா பண்ணி வச்சு மாமா கஷ்டப்பட்டு பண்ணல, என்னத்துக்கு இது? இது வந்து சக்கர அம்மன், இது விஷ்ணுவோட சக்கரம். அப்ப எதுக்கு பண்ணினேன்னு சொல்ல மாட்டேன். அந்த போமோகிரானேட் சாப்பிட்டு போமோகிரானேட் சைடுல போமோகிரானேட் இருக்கு. இல்ல இது அபிஷேகத்துக்கு போறேன், அபிஷேகத்துக்கு போறேன். హైదరాబాద్ పాఠశాల సత్యం సమర్పయామి చామరం గీతయామి నృత్యం దర్శయామి వాద్యం గోడయామి పుష్పానారోపయామి సమస్త అంతోడిగాన్ సమర్పయామి సమస్త రాజోపచార భక్త్యుపచార శక్త్యుపచార పూజా సమర్పయామి స్మృత్యాద నామోక్త పూజా క్రియాదు పూర్ణ సంపూర్ణ కార్యాది వందే సత్యోతమచ్యుతాం అనిగా పూజగా ధన్వంతరి మహావిష్ణు ప్రేరకాం ఓం తత్సత్ యజ్ఞేన యజ్ఞమగజంత దేవాః తాని ధర్మాణి ప్రథమాన్యాసన్య యత్ర పూర్వే సాధ్యాः సంగి దేవాः తద్వాగామి బ్రహ్మణ అందమానస్తదాశాస్త్యేదమో జగత్పదే अनयोः कुम्भयोः आवाहिताः सर्वा देवताः समस्तोपचारान् समर्पयामि प्रणवेणोच्चाप्य நான் அங்க போறேன். சேர் இருக்கட்டும்.
ஆடி தீர்மானம் பண்ண அவன் இடத்துக்கு வரணும் आदित्यान् विष्णुपक्षार्यं ब्रह्माणं च बृहस्पतिं देवद्रतान् विदप्रथमे श्रीनाभ्यां गोष्ठास्ताभ्यां सरस्वती वाजोयन्तर्यन्त्रेणाग्ने स्वाधाम्राज्येनाभिषिञ्जामीन्द्रस्य स्वाधाम्राज्येनाभिषिञ्जामि बृहस्पतेः स्वाधाम्राज्येनाभिषिञ्जामि प्रपदादिवेन्मुषाणः सन्नस्नात्रीवलादिवा भूतं पवित्रेणेवाद्यम् आपशुद्धं तमेन सह भवद्भवस्वः என்னது சொல்லப்பா உண்மை என்னது ஆயிரத்தி திவாரம் அலங்காரம் திவாரம் இப்போ பண்ண திவாரம் அது வந்து அபிஷேகம்
யாராவது பாட்டு பாடலாமே, ஏதாவது பாட்டு பாடலாம். நான் அங்கேயே போயிட்டு உட்காந்துக்கிறேன். அலங்காரம், அதுக்கப்புறம் தீபாராதனை. ஒன்றுமே தெரியறதும் இல்லை. ஆமாம், நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஜம்ஷெட்பூரில் கிராண்டாக பண்ணலாம். லைக் ஆடிட்டோரியம் ஜம்ஷெட்பூரில். இல்லை, நான் எனக்கு தெரியாது. அங்கே இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணேன். தெரியாது, மாமாட்டு தான் கேட்கணும். அந்த மாமா அவ மாமா ஜம்ஷெட்பூர். இங்கே இப்போ அலங்காரத்துக்கு அப்புறம் அபிஷேகம், தீபாராதனை. ஒரே புகையாக இருக்குது. ஸோ ஐ எம் சைனிங் ஆஃப். ஓகே, தேங்க்யூ.